வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இந்த ஹேண்ட்பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒரு ஹேண்ட்பேக், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேஸ்கெட் மேக்கிங் பண்ணுற அந்த ஒயர்லேயே தான் மேக் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப அழகாக வந்திருக்கு பார்க்கறதுக்கே. இதோட அவுட்ஃபிட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கு வந்து கிளாஸ் ஒயரில் பேபி பிங்க் ஒயர் தான் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி அவங்க சேனலில் போடும்போதே நான் இந்த ஹேண்ட்பேக் எனக்கு தேவைன்னு கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சேனல்காரங்களுக்கு நாங்கள் சேல் பண்ணுறது இல்லை அப்படி சொல்லிட்டு, ரேட்டும் சொல்ல சேல் பண்ணுறது இல்லை அப்படி சொன்னாங்க. சரி நம்மளே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஹேண்ட்பேக்கை அதே கலர், எனக்கு எந்த கலர் நான் அந்த பேக்கை பார்த்து ஆசைப்பட்டனோ அதே கலரில் நான் மேக் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த பேகு. அவங்க சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை வச்சு நான் இந்த பேக்கை மேக்கிங் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பேபி பிங்க்கில் ஒயர் ஒரு கட்டு 1.25 கட்டு ஆகும்னு சொன்னாங்க. 1.25 கட்டு வச்சு தான் நான் இதை மேக்கிங் பண்ணேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ஷேப். பாருங்கள், பேக்கோட ஷேப் நம்ம லெதர் பேக்கில் ஸ்டிச் பண்ணால் எப்படி வருமோ அந்த ஷேப்பை நம்ம வந்து ஒரு ஹேண்ட்மேடாக ஒயரில் கொண்டு வந்திருக்கோன்றது அது பெரிய விஷயம். இந்த அளவுக்கு டேலண்டடாக பண்ண அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதுக்கு வந்து நான் இந்த ஆர்டிஃபிஷியல் இந்த கிறிஸ்டல் பீட் தான், ப்ளூ கலரில் 2 பீட்ஸை ஒன்றா வச்சு அதுக்கு மேலே இந்த ஃப்ளவர் பீட்ஸ் நம்ம ஒயர் பேஸ்கெட் மேக்கிங் பண்ணுறதுக்கு வாங்கியிருந்தோம். அந்த ஃப்ளவரில் ஒரு பேபி பிங்க் ஃப்ளவர் எடுத்து நான் ஒயர் வச்சு அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து மேக்னெட்டிக் லாக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ளே வந்து நான் இதே பேபி பிங்க்கில் சாட்டின் கிளாத் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆல்ரெடி இது பவுச் மேக்கிங் பண்ணுறதுக்கு ஒன்று லெதராவது வெல்வெட்டாவது பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணேன். எனக்கு வந்து இந்த கலரில் மேட்சிங், இது வந்து நம்ம மேட்சிங்காக பண்ணால் தான் இதோட அவுட்ஃபிட் வந்து மாறாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வேறு கலர் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அப்படின்றதுனால நான் இதே கலர் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி சாட்டினில் எனக்கு கிடச்சிது. பிங்க் கலரில் கரெக்ட் மேட்சிங்காக இதே பேபி பிங்க்கில் கிடச்சிது. அப்போ கூட வந்து ஜிப்பு வந்து எனக்கு கிடைக்கல. ஜிப்பு கிடச்சிதா, நான் வந்து சாதாரண இந்த ஃப்ராக்குலாம் வைக்கிற ஒரு லோ குவாலிட்டியில் தான் ஜிப்பு கிடச்சிது. எனக்கு அது வேண்டாம், நம்ம யூஸ் பண்ணுறது இது பொருள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றனால கொஞ்சம் பரவாயில்ல, இது ஓன் யூஸ்க்கு தானேன்னு சொல்லிவிட்டு நான் அதே டார்க் பிங்க் நம்மக்கிட்டே இருக்கிற அந்த லெதர் பவுச்சுக்கு அட்டாச் பண்ணுறது, லெதருக்கு வெல்வெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற அதே ஜிப்பை வச்சு நான் மேக்கிங் பண்ணிட்டேன். உள்ளுக்குள்ளே காயின் ஜிப்பும் இந்த பேக்கோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அதே லென்த்துக்கு உள்ளுக்குள்ளே காயின் ஜிப்பும் வச்சுருக்கேன். இந்த பேக் நல்லா பெருசாகவே வந்திருக்கு பாருங்கள். இது என்னோடய ஃபோனோட பவுச்சு. நான் ஃபோன் வந்து இப்போ வீடியோ எடுத்துட்டுருக்கேன். பவுச் மட்டும் இந்த பாருங்கள், இதே வந்து நம்மளுக்கு அந்த காயின் பர்ஸுக்குள்ளே இந்த காயின் ஜிப்புக்குள்ளேயே போகுது. அந்தளவுக்கு பேக்கோட வித்தும் இருக்குது, ஹைட்டும் இருக்குது. நல்லா உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதுக்கு மேலே இந்த க்ளோசிங் ஜிப், நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்குது. நம்ம ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, நம்மளோட இன்னொரு பர்ஸு எதுனா வைக்கணுன்னா நம்ம இதுக்குள்ளே வச்சு அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பேக்கோட ஷேப்பு ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கு அந்த ஷேப்க்கு ஈக்குவலாக நம்ம வந்து மெட்டீரியல்லையும் ஸ்டிச் பண்ணியிருக்கோன்றது தான் இதோட ஹைலைட்டே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், உள்ளுக்குள்ளே லூஸ் எதுவும் வராமல் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக பேக் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ளே பவுச்சை நம்ம பண்ணியிருக்கிறது தான் இந்த பேக்கோட ஹைலைட்டு. இந்த பேக்கோ பற்றின ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவில் அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு நான் புரிஞ்சு போட்டது எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு இது மாதிரி பேக்ஸ் வேணும் அப்படின்னா சேனல் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நான் அதை பார்த்து அவங்க சொன்னதை புரிஞ்சு போட்டதுக்கு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.